நண்பர்களே, குளிகை நேரத்தில் நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அது அப்படியே நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நடக்கும். அது வந்து காரிய சித்தி நேரம்னு சொல்லுவாங்க. ரிப்பீட்டட்னா நம்ம நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, கெட்ட விஷயம் பண்ணாலும் சரி, அது அப்படியே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ நீங்கள் குளிகை நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, நீங்கள் அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அந்த டைம் கடன் வாங்கினீங்கன்னா, தெரியாமல் வந்து அந்த டைம் நீங்கள் யார்கிட்டனா கடன் வாங்குற மாதிரி வருது அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் அப்படியே பாசிட்டிவிட்டியாக குளிகை நேரத்தில் கடன் அடைச்சி பாருங்களேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபுல்லாக அடைக்க முடியலனாலும் ஒரு பார்ட் அந்த டைமில் மட்டும் நீங்கள் அடைச்சி பாருங்களேன். உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் சீக்கிரமே உங்கள் கடன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி திடீர் பண வரவு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்டாகும். அதே குளிகை நேரத்தில் நீங்கள் நகையை வாங்கி பாருங்களேன். நகையெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் அடிக்கடி நகை வாங்குற மாதிரி இருக்கும். பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டி, குழந்தை ஃபங்க்ஷனு, இந்த மாதிரி சீமந்தம், இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா, அந்த டைமில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிப்பீட்டடாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற மாதிரி இருக்கும். ட்ரிப்பு போகிறீங்கன்னாகும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட்